எட்டாவது ஸ்லோகம் அற்புதமான முக்கியமான ஸ்லோகம். त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यम् नृहरे वेगवती तटाश्रयं त्वाम्. இதிலே 8 விஷயங்களை தெரிவிக்கிறார். முதலிலே பெருமாள் தான் நமக்கெல்லாம் ரட்சகர், காப்பாற்றுபவர், ஆஸ்ரித ரட்சகர் என்பது. மற்ற ரட்சகர்களும் இருந்தாலும் கூட அவர்களெல்லாம் சொல்ப சக்தி கொண்ட ரட்சகர்கள், தாற்காலிகமாக சொல்ப காலத்துக்கு மட்டும் ரட்சகர்கள். பெருமாளுடைய ரட்சகத்துவமும் அவர்களுடைய ரட்சகத்துவமும் பல விதங்களிலே மாறுபட்டது. அது இரண்டாவது விஷயம். மூன்றாவது, பெருமாள் ரட்சிக்கும் பொழுது அவர்கள் அனாவசியமாக ஆகிவிடுகிறார்கள். அவர்கள் தேவையற்றவர்கள். அவர்களுடைய ரட்சை நமக்கு தேவை கிடையாது. நாலாவது, பெருமாள் ரட்சிக்காத போது அவர்கள் அசக்தர்கள் ஆகிறார்கள். பெருமாள் ரட்சிக்காமல் கைவிட்டவர்களை அவர்கள் ரட்சிக்க முடியாது. ஐந்தாவது, நமக்கு ஒரு நிச்சயம் ஏற்பட வேண்டும். நிச்சித தீஹி, நம்முடைய புத்தியிலே ஒரு நிர்ணயம் ஏற்பட்டாக வேண்டும். त्वदेक रक्षः அகம், நீ ஒருவன்தான் எங்களுக்கு ரட்சகன், உன் ஒருவனையே ரட்சையாக கொண்டவன் நான் என்ற நிச்சயம் ஏற்பட வேண்டும். அடுத்த தகவல், ஸ்ரயாமி நித்யம், பெருமாளை நான் எப்பொழுதும் ஆசிரியிக்கிறேன். பெருமாள் ரட்சகர் என்ற நிச்சயம் ஏற்பட்டால் போதாது, அந்த நிச்சயத்தின் விளைவாக நாம் பெருமாளை ஆசிரியிக்க வேண்டும், சரணமடைய வேண்டும். நின் சரணல்லால் சரணில்லை என்ற எண்ணத்தோடு அவன் ஒருவனே சரணன் என்று அனன்ய சரணராக சரணமடைய வேண்டும். இந்த அனன்ய சரணர் என்பதைத்தான் त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः என்கிற பூர்வார்த்தம் விளக்குகிறது. நாம் அனன்ய சரணராக பெருமாளை ஆசிரியிக்க வேண்டும். நாலாவது பாதத்திலே வேகவதி கரையை ஆசிரியித்தவனை நான் ஆசிரியிக்கிறேன். ஆசிரயணம் என்பதற்கு 2 வித அர்த்தங்கள். ஒன்று, பெருமாள் இந்த திவ்ய தேசத்தை ஆசிரியித்திருக்கிறார் என்றால் அதை அடைந்திருக்கிறார் என்று மட்டும் அர்த்தம். அங்கே வந்திருக்கிறார். அப்படி வேகவதி தட ஆசிரியனான அவனை நான் ஆசிரியே சரணமாக அடைகிறேன் என்று. நிருஹரே என்று ஒரு சம்போதனம் இருக்கிறது. பெருமாளை நரசிம்மன் என்று கூப்பிட்டு ஆசிரியிப்பதிலே அர்த்தம் உண்டு. பார்க்க போகிறோம். நரசிம்மன் தான் ஆஸ்ரித ரட்சகன் தான் என்பதை தன்னுடைய அவதார சரித்திரத்திலேயே காண்பித்தவன். ஆக இந்த 8 விஷயங்களை இந்த ஸ்லோகத்தில் இருப்பனவற்றை நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். ஸ்லோகத்தினுடைய முதல் பாதம் त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः என்பது. அதனுடைய அர்த்தம் त्वयि रक्षति, நீ ரட்சிக்கும் போது என்று சதி சப்தமி. அது நீ ரட்சிக்கும் போது. அன்யைஹி ரட்சகைஹி கிம், மற்ற ரட்சகர்களால் ஆவதென்ன? லோகத்திலே எத்தனையோ ரட்சகர்கள் இருக்கிறார்கள். இங்கேயே இம்மையிலே கூட பெரியவர்கள் ரட்சிக்கிறார்கள், வைத்தியர்கள் ரட்சிக்கிறார்கள், ராஜாக்கள் ரட்சிக்கிறார்கள் என்று எத்தனையோ இருக்கிறது. அது தவிர பரமசிவன், சதுர்முகன் முதலிய தேவதாந்தரங்களும் ரட்சகர்கள் தான். ஆனால் மற்ற ரட்சகர்களாலே எனக்கு ஆவது என்ன? அவர்களுடைய ரட்சணம் எனக்கு தேவையே கிடையாது. அவர்கள் மூலமாக ரட்சணம் நடைபெறும் பொழுதும் கூட அது உன்னுடைய ரட்சணம் தான் அவர்கள் மூலமாக வருகிறது.
உலகிலே ஒருவர் ரட்சணம் இருந்தால் இன்னொருவர் ரட்சணம் தேவைப்படாது என்று மற்றவர்களிடம் சொல்ல முடியாது. பகவானுக்கு மட்டும்தான் தொய்ய ரட்சதி ரட்சகைக்கு மன்யேகி என்று சொல்ல முடியும். உலகிலே குழந்தைக்கு தாயாருடைய ரட்சணம் தேவைப்படுகிறது. தாயாருடைய ரட்சணம் இருக்கும் பொழுதே கூட தந்தையினுடைய ரட்சணமும் அது வேறு விதமாக தேவைப்படுகிறது. சற்று வளர்ந்தால் அந்த குழந்தைக்கு ஆச்சாரியருடைய ரட்சணமும் தேவைப்படுகிறது. கூடவே ராஜாவினுடைய ரட்சணமும் கூட சில சமயங்களிலே தேவைப்படுகிறது. வைத்தியனுடைய ரட்சணமும் தேவை. ஏன் இப்படி பல பேருடைய ரட்சணங்கள் ஒருவனுக்கு தேவைப்படுகிறது என்றால் ரட்சணங்களும் பல விதங்களாக இருக்கின்றன. புஷ்டி தந்து ரட்சணம் பண்ணுகிறாள் அன்னை, புத்தி புகட்டி ரட்சணம் பண்ணுகிறார் தந்தை, கல்வி கற்பித்து ரட்சணம் பண்ணுகிறார் ஆச்சாரியன், நோயை நீக்கி ரட்சணம் பண்ணுகிறார் மருத்துவன், பணம் தந்து ரட்சணம் பண்ணுகிறார் ராஜா என்று பல வகையான ரட்சணங்கள் ஒவ்வொருவரும் தங்களுடைய ஜீவனத்திலே பல பேரிலிருந்து பெறுகிறார்கள். இதிலே ஒருவர் பண்ணும் ரட்சணத்தை லோகத்திலே இன்னொருவர் பண்ண முடியாமல் இருக்கிறது. ஆனால் பகவான் இந்த லோகத்தில் இருக்கிற மற்ற ரட்சகர்கள் போலே கிடையாது. பகவான் இந்த எல்லாவித ரட்சணங்களையும் தான் ஒருவராகவே பண்ண வல்லவர். மற்றவர்கள் பண்ணுகிற ரட்சணங்களை கூட பண்ணுவிப்பவர் அவர்தான். அதனால்தான் பகவானை பற்றி சொல்லும் பொழுது त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देव என்று நாம் சொல்லுகிறோம். இந்த புராண ஸ்லோகமானது எம்பெருமானாருடைய கத்திய திரயத்திலேயும் மேற்கோளாக காட்டப்பட்டது. பெருமாளே நமக்கு மாதா, பெருமாளே நமக்கு பிதா என்று சொல்வதனுடைய கருத்து என்ன என்றால், மாதா பண்ணுகிற ரட்சண பிரகாரத்தையும் பெருமாளே பண்ணுகிறார், பிதா பண்ணுகிற பிரகாரத்திலே ரட்சணத்தையும் பெருமாளே பண்ணுகிறார். இந்த மாதிரி திரவிணம் வித்யா என்று ஒவ்வொரு விதமான ரட்சண பிரகாரத்தையும் ஒருவராகவே இருந்து அவர் பண்ணுகிறார். அதனாலே பகவானே, நீர் ரட்சிக்கும் போது மற்ற ரட்சகர்களாலே எனக்கு ஆவதென்ன? அவர்களாலே அவர்களுடைய ஆவசியத்தையே கிடையாது, அவர்கள் தேவைப்படுவதில்லை. நீ ஒருவன் ரட்சித்தால் நீ பல பேர் மூலமாக ரட்சிக்கலாம், ஆனால் நீ ஒருவன் ரட்சித்தால் போதும் என்று. இன்னொரு கருத்து இருக்கிறது, என்று. நமக்கு ரட்சணம் பல பேரிடமிருந்து தேவைப்படுகிறது. எலி தொல்லையிலிருந்து ரட்சிப்பதற்கு பூனையை நாடுகிறோம், பூனை தொல்லையிலிருந்து ரட்சிப்பதற்கு நாயை நாடுகிறோம், கொசு தொல்லையிலிருந்து ரட்சிப்பதற்கு பல்லியை நாடுகிறோம். ஆனால் எல்லா தொல்லைகளிலிருந்தும் ரட்சிப்பதற்கு ஒரே இடம் உண்டு, அவர் பகவான். அவர் ரட்சிக்கையிலே நமக்கு வேறெந்த ரட்சையும் தேவைப்படாதபடி ரட்சிப்பார். பகவான் ரட்சகனாக அமைந்து விட்டால் மற்ற ரட்சகர்களை நாம் நாட வேண்டிய அவசியமே கிடையாது, அப்படி ரட்சிப்பார் என்று. போன கருத்திலே சர்வ விதமான ரட்சணமும் பண்ணுவார் என்று சொன்னோம். இந்த கருத்திலே சமக்கிரமான ரட்சணம் பண்ணுவார். அவர் ரட்சித்துக் கொண்டிருக்கும் பொழுது இன்னொருத்தரும் கூட துணைக்கு ரட்சிக்க வேண்டும் என்ற தேவை கிடையாது. மூன்றாவதாக ஒரு கருத்து, அவர் சதாதனமாக எப்பொழுதுமே ரட்சணம் பண்ணுவார் என்று. எப்பொழுதுமே ரட்சணம் என்று மற்ற பேர் பண்ண முடியாது. ராஜா நமக்கு ரட்சகன் தான், இருந்தாலும் அவனுடைய ராஜ்யமே பறிபோன பிறகு அவன் நம்மை எப்படி ரட்சிப்பான்? தேவேந்திரன் என்பவன் நமக்கு ரட்சகன் தான், திரிலோகாதிபதி. ஆனால் அவனே துர்வாசரிடம் சாபம் அடைந்து திரிந்த போது அவன் நம்மை எப்படி ரட்சிப்பான்? என்னுடைய பிதா எனக்கு ரட்சகர் தான், ஆனால் அவருடைய மரண காலத்துக்கு பிறகு அவர் என்னை எப்படி ரட்சிப்பார்? இப்படி மற்ற ரட்சகர்களுக்கெல்லாம் ஒரு வரம்பு இருக்கிறது, அதற்கு மேலே அவர்களாலே ரட்சிக்க முடியாது. இதற்கெல்லாம் மாறாக பகவான் நம்மை ரட்சிக்கும் பொழுது அவர் எப்போதுமே ரட்சிக்க கூடியவர். அதனாலே வேறு ரட்சகர் தேவையில்லை. வேறு சில பேர் ரட்சகராக இருந்தால்
அவர்கள் தைன்யம் அடையும் பொழுது இன்னொரு ரட்சகரை நாம் நாட வேண்டி இருக்கிறது. அந்த இம்சை கிடையாது. பகவான் நமக்கு ரட்சகராக ஆகிற பொழுது, பகவான் ரட்சிக்கும் பொழுது வேறு ரட்சகராலே ஆவதென்ன என்பதனுடைய கருத்து இதுவும் தான். இப்பொழுது 3 விதமாக கருத்து பார்த்தோம். துவயிரட்சதி ரட்சகைக்கு மன்யைகி என்று. அந்த 3ஐயும் இப்படி சுருக்கலாம். நீ சர்வவித ரட்சகனாக இருக்கிறாய், நீ சமக்ர ரட்சை பண்ணுபவனாக இருக்கிறாய், நீ சர்வதா ரட்சகனாக இருக்கிறாய். இப்படி இருப்பதால் தான் வேறு ரட்சகர்கள் நமக்கு தேவை இல்லாமல் போகிறார்கள். சர்வவித ரட்சகனாக இல்லாமல் சில சில விதங்களில் மட்டும்தான் பெருமாள் ரட்சிப்பான். வேறு விதமான ரட்சை வேண்டுமானால் ஒரு வைத்தியனிடமோ ராஜாவிடமோ தான் போக வேண்டும் என்று இருந்தால் அப்பொழுது வேறு ரட்சகர்கள் நமக்கு தேவைப்படுவார்கள். அப்படி இல்லை, சர்வவித ரட்சகனாக பகவானே இருக்கிறான். அதே போல சமக்ர ரட்சையும் அவன் பண்ணுகிறான். சமக்ர என்றால் பரிபூர்ணமான ரட்சையை பண்ணுகிறான். அவன் ரட்சையிலே ஏதாவது ஒரு சேஷம் பாக்கி மிச்சம் வைத்து விட்டு அதை பண்ணாமல் விட்டு விட்டானால் அதை பண்ணுவதற்கு இன்னொருத்தனிடம் போக வேண்டி இருக்கலாம். ஆனால் அது கிடையாது. அடுத்ததாக அவன் சர்வதா ரட்சகனாக இருக்கிறான், எப்பொழுதும் இருக்கிறான். அவன் ரட்சிக்க முடியாமல் போகிற அவசரம் என்று ஒரு காலமே கிடையாது. ஆக இந்த 3ஐயும் இப்படி சொல்லலாம். ரட்சணாந்தரத்துக்காக இன்னொரு ரட்சகன் தேவையில்லை என்பது முதல். ரட்சண சேஷத்துக்காக இன்னொரு ரட்சகன் தேவையில்லை என்பது இரண்டாவது. காலாந்தரத்துக்காக இன்னொரு ரட்சகன் தேவையில்லை என்பது மூன்றாவது. பெருமாள் எவருடைய சகாயமும் இல்லாமல் சங்கல்ப மாத்திரத்தினாலேயே ரட்சிக்க கூடியவரானபடியினாலே அவனுக்கு துணைக்காக இன்னொரு ரட்சகன் வேண்டும் என்பதும் தேவையில்லை. இது எல்லாவற்றையும் சேர்த்தால் நீ ஒருவனே போதும் முழு ரட்சைக்கும் என்று கிடைக்கிறது. இதுதான் முதல் வாக்கியத்தினுடைய சாரம். துவயிரக்ஷதி ரட்சகைஹி கிம் அன்யைஹி, வேறு ரட்சகர்கள் எதற்காக வேண்டாமே என்று. இப்பொழுது ஓரிரு வச்சனங்களை பார்க்க போகிறோம். பெருமாள் தான் ரட்சகர் என்று ஸ்மிருதிகள், இதிகாசங்கள், புராணங்கள் எல்லாம் காட்டுகின்றன என்பதை. லக்ஷ்மியா சஹ ஹிருஷிகேஷஹ தேவ்யா காருண்ய ரூபயா ரக்ஷகः சர்வவேதேஷு வேதாந்தேஷு ச கீயதே. ரட்சகன் என்றால் யார் என்றால் இந்த வச்சனம் ஸ்பஷ்டமாக தெரிவிக்கிறது. ரகசிய திரைசாரத்திலே மேற்கோள் காட்டின புராண வச்சனம். லக்ஷ்மியோடு கூட ஹிருஷிகேசன், காருண்யமே வடிவெடுத்த லக்ஷ்மி இருக்கிறாளே, அவளோடு சகிதனான பகவான் ஹிருஷிகேசன், அவன்தான் ரட்சகன், நமக்கெல்லாம் காப்பாற்றுபவன், பரித்ராதா என்று எல்லா வேதங்களிலும் வேதாந்தங்களிலும் அவன் ரட்சகனாக பாடப்படுகிறான் என்று இதனுடைய அர்த்தம். சுருக்கமாக அர்த்தம் சொன்னால் எம்பெருமானே ரட்சகன். ரட்சகன் யார் என்றால் திவ்ய தம்பதிகளே, ஸ்ரீமன் நாராயணனே. இங்கே ஹிருஷிகேசா என்ற திருநாமத்தில் இருக்கிற அந்த ஸ்ரீமன் நாராயணன். ஹிருஷிகேசா என்ற திருநாமத்துக்கு எல்லாருடைய இந்திரியங்களையும் தன் வசத்திலே வைத்திருப்பவன் என்ற அர்த்தம். அது எப்படி அவன் நம்மை ரட்சிக்க முடியும் என்பதற்கான பிரகாரத்தையும் காட்டுகிறது. ரட்சகன் என்றாலே பகவான் தான். அவனுக்கு ஆ என்ற ஒரு திருநாமம் இருக்கிறது, ஒற்றை எழுத்து திருநாமம். அந்த ஆ என்பதே அவனம் என்கிற அந்த பதத்திலிருந்து வந்தபடியினாலே, அவ் என்கிற தாத்துவை குறிப்பதாலே ரட்சகன் என்றுதான் அதற்கும் அர்த்தம். ஆஹா என்று சொன்னால் ரட்சகா என்று. இன்னொரு வச்சனம் ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம் விஷ்ணுத்வமுபஜக்மிவான் என்பது. அவன் விஷ்ணுவாக அவதாரம் பண்ணினான். நாம் பல பேர் இதை புரிந்து கொள்வதில்லை. விஷ்ணு என்பது கூட ஒரு அவதாரம் தான் என்பதை.
ஸ்ரீமன் நாராயணன் எத்தனையோ அவதாரங்கள், மத்ய கூர்மாதி அவதாரங்கள் பண்ணுவது போலே திரிமூர்த்தி மத்தியத்தில் இருக்கிற விஷ்ணுவாகவும் அவதாரம் தான் பண்ணினார். மத்தியே விரிஞ்சி சிவயோர் விஹிதாவதார என்று வரதராஜ பஞ்சாசத்திலே பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் நடுவிலே இருக்கிற மூர்த்தியாக ஒரு அவதாரத்தை பண்ணினார். எதற்காக அந்த அவதாரம் என்பதை இந்த வசனம் தெரிவிக்கிறது. ரக்ஷார்த்தம் சர்வபூதானாம், எல்லா உயிரினங்களும் எல்லா ஜீவராசிகளும் ரட்சை பெற வேண்டும், காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ரட்சணத்துக்காகவே விஷ்ணுவாக அவதாரம் பண்ணினான். முத்தொழில்கள் என்றிருக்கின்றன பகவானுக்கு, படைத்தல், காத்தல், அழித்தல் என்று. அதிலே படைத்தல் என்கிறதை இந்த மும்மூர்த்திகளிலே முதல்வரான பிரம்மாவுக்கு தொழிலாக கொடுத்தார். காத்தல் என்கிற ரட்சணத்தை தானே வைத்துக் கொண்டார். விஷ்ணு என்கிற அவதாரம் அதற்காக பண்ணினார். அழித்தல் என்கிற சம்ஹாரத்தை பரமசிவனுக்கு கொடுத்தார் முக்கிய காரியமாக. ஆக பிரம்மா, விஷ்ணு, சிவன் என்ற திரிமூர்த்திகளும் படைத்தல், காத்தல், அழித்தல் என்கிற 3 காரியங்களை செய்கிறார்கள். இதிலே இப்பொழுது நாம் கவனிக்க வேண்டியது, இதிலே ஒன்றான நடுவிலே இருக்கிற ரட்சணம் என்பதை பெருமாள் தன்னுடைய காரியமாக வைத்துக் கொண்டு விஷ்ணுவாக அவதரித்திருக்கிறார் என்று. பத்மா காந்தம் பிரணிஹிதவதீம் பாலனே அனன்ய சாத்தியே என்கிறது தயாசதகம். பாலனம் என்று இருக்கிறது, அதுதான் ரட்சணம், அதுதான் காப்பாற்றுவது. அது பத்மாகாந்தன் தனக்கென்றே வைத்துக் கொள்ளும்படியாக தயாதேவி பண்ணி இருக்கிறாள். ஏனென்றால் அது அனன்ய சாத்தியம். ரட்சணம் என்பது இவன் பண்ணுகிற ரீதியிலே வேறு யாராலேயும் பண்ண முடியாது. அதனாலே ரட்சணம் என்பதை விஷ்ணு அவதாரத்திலே தானே வைத்துக் கொண்டு, மற்றது படைத்தல், அழித்தல், இதை மற்ற திரிமூர்த்திகளிலே இருக்கிற மற்ற இருவருக்கு கொடுத்தார். படைத்தல் என்பால் அதற்கு வேண்டிய உபகரணங்கள், அதற்கு வேண்டிய உபதேசங்கள் இதெல்லாம் பண்ணிவிட்டு பிரம்மாவை படைக்க சொன்னார். அதே மாதிரி அழித்தலுக்கு அதற்கு வேண்டிய சக்திகள் முதலியவற்றை பரமசிவனுக்கு கொடுத்து விட்டு அவனை அழித்தலுக்கு அதிபதியாக்கினார். அதே மாதிரி காத்தலுக்கும் இன்னும் யாரையாவது போட்டிருக்கலாமே. இவர் சர்வேஸ்வரனாக நின்று கொண்டு மூன்று காரியங்களுக்கும் 3 வெவ்வேறு தேவதைகளை சிருஷ்டித்திருக்கலாம். ஆனால் காத்தல் என்கிற ரட்சண வியாபாரத்தை தானே வைத்துக் கொண்டார். ரட்சணம் என்பதற்காக தானே விஷ்ணுவாக அவதரித்தார். அதை வேறு ஒருவரிடமும் கொடுக்கவில்லை. இதிலிருந்து என்ன தெரிகிறது? பாலனம் அனன்ய சாத்தியம் என்று தெரிகிறது. அதற்கு பத்மாகாந்தன் ஒருவன் தான் பண்ண முடியும் என்று தெரிகிறது. அதுவும் இங்கே தெரிய வருகிறது. தொய் ரக்ஷதி ரட்சகைக்கு மன்யைஹி என்று. மற்ற ரட்சகர்கள் எல்லாம் தேவை கிடையாது. மற்ற ரட்சகர்களாலே முடியாது. இவன் ரட்சணம் பண்ணுவது போல ஒரு ரட்சணத்தை பண்ணுவதற்கு மற்றவர்களாலே முடியாதானபடியினாலே நீ ரட்சிக்கும் பொழுது அவர்கள் எதற்கு என்று. இப்பொழுது 2வது பாதம். ரக்ஷதி ரட்சகைஹி மன்யைஹி என்று. நீ ரட்சிக்காத பொழுது அரக்ஷதி காப்பாற்றாத பொழுது மற்ற ரட்சகர்களாலே ஆவதென்ன? அவர்களாலே காப்பாற்ற முடியுமா என்ன? அப்பொழுதும் தான் அவர்கள் தேவைப்படவில்லை. ஏனென்றால் அவர்கள் நமக்கு தேவைப்படுகிறார்கள். ஆனால் நம்முடைய தேவையை அவர்களாலே நிறைவேற்றி வைக்க முடியாது. அவர்கள் அசக்தர்கள். பகவானாலே கைவிடப்பட்டவர்களை
அவர்கள் ரட்சிக்க முடியாது. பகவான் ஆசிரிதர்களை எப்பொழுதும் கைவிட மாட்டார். கடவுளை நம்பினோர் கைவிடப்படார். அவர் ஆசிரித ரட்சகர். ஆனால் அனாசிரிதர்கள் விஷயத்திலே அவர் உபேட்சை பண்ணினார். ஆனால் அப்பொழுது மற்றவர்கள் அவர்களை ரட்சித்து விட முடியாது. பரமசிவன் சதுர்முகன் உள்பட யாராலையுமே ரட்சிக்க முடியாது. முடியுமோ என்று அவர்கள் ரட்சிக்க முன்வரவும் மாட்டார்கள். சில சின்ன அல்ப ரட்சணங்கள் பண்ணுவதற்கு சிலராலே முடியுமாக இருக்கலாம். இருந்தாலும் பகவான் அவர்களை ரட்சிக்காமல் விட்டான் என்று தெரிந்தால் அவர்கள் காப்பாற்றுவதற்கு முன்வரவே மாட்டார்கள். ஆஹா, இரண்டு விதமாயிற்று அவர்களுடைய தேவையின்மை. அவர்கள் அசக்தர்கள் என்பதாலும் சக்தி உள்ள ஒரு சிறிய விஷயத்திலேயும் அவர்கள் பகவானுக்கு எதிராக வினையாற்ற வரமாட்டார்கள் என்பதாலும் அவர்களாலே பயன் இல்லை. பகவான் ரட்சிக்கவில்லை என்றால் அந்நிய ரட்சகர்களாலே எந்த பிரயோஜனமும் நமக்கு கிடையாது. இதை புரிந்து கொள்வதற்கு முக்கியமான வழி ராமாயணத்திலே இருக்கிற காகாசுர விற்த்தாந்தம் என்பது. ராமன் அவனை அரக்ஷணம் பண்ணினான், கைவிட்டான். அவன் பல இடங்களிலே போய் ரட்சகர்களை தேடினான். யாருமே அவனுக்கு உதவ வரவில்லை. அவனுடைய தகப்பன் தேவேந்திரன் சபித்ராச்ச பரித்யக்தா, என்னால் முடியாது போ என்று சொல்லிவிட்டான். ஏனென்றால் ராமனாலே அரக்ஷிதனை ரட்சணம் பண்ணுவதற்கு இந்திரனாலும் முடியாது. அவன் எங்கெங்கேயோ போனான். த்ரீன் லோகான் சம்பரிக்ரம்ய தமேவ சரணம் கதஹ, மூன்று லோகங்களையும் பரிக்கிரமணம் பண்ணினான், சுற்றி சுற்றி வந்தான். எங்கேயும் அவனுக்கு ரட்சகர் யாருமே வரவில்லை. பிறகு என்ன நடந்தது? தமேவ, அந்த ராமனிடமேயே அவனுடைய காலடியிலேயே சரணமடைந்தான் அவன். எத்திசையும் உழன்றோடி இழைத்து விழும் காகம் போல், எல்லா திசைகளிலும் உழன்று அலைச்சல் பட்டு ஓடி இழைத்து அதனாலே சரீர கிளேசம் அடைந்து விழும், கடைசியிலே பத்தனம் பண்ணுகிற விழுகிற காகம் போல்தான் நாமும் கூட. பகவான் அரட்சதி சதி, ரட்சிக்காத சமயத்திலே வேறு எங்கு போயும் பிரயோஜனம் கிடையாது என்கிற நீதியை நமக்கு காகாசுரன் புகட்டி இருக்கிறான். நாம் புரிந்து கொண்டு தமேவ சரணம் கதஹா என்று காகாசுரன் காட்டின வழியிலேயே நாம் பகவானிடம்தான் சரணமடைய வேண்டும். காகாசுர கதையை பெரியாழ்வார் இப்படி சொல்லுவார். சித்திரகூடத்திருப்ப சிறுகை முலை தீண்ட அத்திரமே கொண்டெறிய அனைத்துலகும் திரிந்தோடி. இரண்டாவது பாதம் தான் இப்பொழுது நமக்கு. ராமன் அத்திரமே கொண்டெறிய பிரம்மாஸ்திரத்தை எரிந்து விட்டான் காக்கன் மேலே. அவன் அனைத்து உலகும் திரிந்தோடி. அந்த காக்கா ஜெயந்தன் என்ற அவனுக்கு ஒரு பெயரை வேறொரு புராணம் தெரிவிக்கிறது. அவன் பல லோகங்களுக்கு போகக்கூடிய சாமர்த்தியம் உள்ளவன், சாதாரண வாயசம் இல்லை. திரிந்தான், ஆனால் பயன்தான் இல்லை. சர்வலோகங்களிலும் சஞ்சாரம் பண்ணி என்னை காப்பாற்றுங்கள் காப்பாற்றுங்கள் என்று பல பேரிடம், பல சக்தர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறவர்களிடமெல்லாம் முறையிட்டு கூட அவனை காப்பாற்றுபவர் யாரும் இல்லாமல் போயிற்று. கடைசியில் என்ன பண்ணினான்? வித்தகனே ரஹமாவூ நின்ன பயம் என்றழைப்ப, ராமனிடமே அபய பிரதானத்தை இவன் யாச்சிக்க வேண்டியதாக ஆயிற்று. ராமனே, உன்னுடைய அபயத்தை நான் வேண்டுகிறேன் என்று. அதன் பிறகு என்ன நடந்தது? அத்திரமே அதன் கண்ணை
அறுத்ததுமோரடையாளம். அந்த பிரம்மாஸ்திரமானது காக்காவினுடைய ஒரு கண்ணை மட்டும் அறுத்தது. ஒரு கண்ணு மட்டும்தான் போயிற்று, உயிர் தப்பிவிட்டது. அது ராமனுடைய கருணையாலே. கருணா காக்குஸ்தனானவன், அந்த காக்கத்தின் மேலேயும் கருணை கொண்டு அங்கேயும் கூட சீதாதேவியினுடைய சிபாரிசினாலே என்கிறது ஒரு புராணம். அதை அறுத்தது என்பது ஹனுமான் அசோகவனத்திலே இருக்கிற சீதையிடம் சொன்ன அடையாளங்களிலே ஒன்றாக இந்த விருத்தாந்தம் அமைந்திருக்கிறது. நமக்கு வேண்டியது துவயிச்சாரக்ஷதி ரட்சகைஹி மன்யைஹி என்று. நீ ரட்சிக்காமல் கைவிட்டால் மற்ற லோகத்திலே ரட்சகர்கள் என்று பெயர் வாங்கிக் கொண்டிருக்கிற மற்றவர்களாலே ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருமே ரட்சிக்க முடியாது, யாருமே ரட்சிக்க மாட்டார்கள் என்பது. இரண்டாவது விற்த்தாந்தம் துவயிச்சாரக்ஷதி ரட்சகைஹி மன்யைஹி என்பதற்கு ராமாயணத்திலிருந்தே இப்படியே சொல்லுகிற ஒரு ஸ்லோகம் இருக்கிறது யுத்த காண்டத்திலே. சொல்ல போனால் இந்த ஸ்லோகம் 2 தடவை ராமாயணத்திலே வருகிறது. பிரம்மாஸ்வஜம்பூஷ்சதுரானனோவா. ரட்சகர்கள் என்றால் திரிமூர்த்திகளை சொல்லலாம். அதிலே முதலானவர் பிரம்மா. அவர் மிகவும் சிறப்பு பெற்றவர். ஸ்வயம்பூ, தானே தோன்றினவர். சதுரானனஹ, 4 முகங்களை கொண்டவர். அப்படி பிரசித்தமான நாபி கமலத்தில் தோன்றிய அந்த பிரம்மா ரட்சிக்க முடியுமா? அவர் பல பேரை ரட்சித்திருக்கிறார். ஆனால் அவர் கூட ராமவத்தியம், ராமனாலே அரட்சிதனாக கைவிடப்பட்டவனை ரட்சிக்க முடியாது. ருத்ரஸ்திரிநேத்திரஸ்திரிபுராந்தகோவா. ருத்ரன் மகாமகிமசாலி, சர்வஜன், 3 கண்களை கொண்டவன். 3 புறங்கள், திரிபுரங்கள் என்ற 3 புறங்களை எரித்தவன், திரிபுர சம்ஹார கர்த்தா. அவ்வளவு பராக்கிரமசாலி. அவன் நம்முடைய சத்துருக்களை எல்லாம் விரட்டி நம்மை ரட்சிக்க மாட்டானோ என்றால், அவன் பல பேரை ரட்சித்த கதையும் உண்டு. ஆனால் பகவானாலே கைவிடப்பட்டவனை பகவான் அரக்ஷதி சதி, அவன் நம்முடைய ரட்சணத்துக்கு வரமாட்டான், வர முடியாது என்கிறார் ந சக்தாக என்று. இந்திரோ மகேந்திர சுரநாயகோவா. இந்திரன் அவன் மகேந்திரனானான். விருத்ராசுரவதத்துக்கு பிறகு அவனை மகேந்திரன் என்று விருத்தாந்த கதையை சொல்லி வேதமே புகழ்கிறது. அவன் சுரநாயகன், தேவதைகளுக்கெல்லாம் நாயகனாக இருக்கிறான். தேவேந்திரன் அவன். அவன் நம்மை ரட்சிக்க மாட்டானோ என்றால், அவன் தன்னுடைய பிள்ளையான வாயுசத்தையே ரட்சிக்க முடியவில்லை என்று போன விற்த்தாந்தத்திலே பார்த்தோம். யுத்தத்திலே ராமவத்தியம், ராமனாலே அடிக்கப்படுகிறவனை திராத்தும் காப்பாற்றுவதற்கு ந சக்தாக, அவர்கள் சக்தி இல்லாதவர்கள். அதனாலே ராமனே காப்பாற்றினால்தான் உண்டு. ராமன் எவனை காப்பாற்றவில்லையோ அவனை பிரம்மாவோ சிவனோ இந்திரனோ வந்து காப்பாற்றிவிட முடியாது என்று. இது நமக்கு ஒரு பாடம். நாம் தேவதாந்தரங்களிடம் போய் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களாலே நம்மை காப்பாற்றுவது முடியாது. நாம் பகவானிடம் மட்டுமே சரணமடைய வேண்டும். அவர் ஒருவரே நமக்கு ரட்சகர். அவர் ரட்சிக்காத சமயத்திலே மற்றவர்கள் தேவையில்லை, அவர்களால் முடியாது. அவர் ரட்சிக்கிற சமயத்திலே மற்றவர்கள் தேவையில்லை, அவர்களால் நமக்கு எந்த பலனும் கிடையாது. இது 2வது விற்த்தாந்தம், நம்முடைய 2வது பாதத்தின் பொருளை விளக்குவதற்கு. அடுத்து இந்த ஸ்லோகத்தினுடைய 3வது பாதம். இதி நிஷ்சிததீஸ்ரயாமி நித்யம். இதி, இந்த ரீதியிலே, அதாவது பூர்வார்த்தத்திலே சொன்ன ரீதியிலே, அதாவது நீ ரட்சிக்கும் போது மற்ற ரட்சகர்களாலே என்ன பிரயோஜனம், நீ ரட்சிக்காத பொழுது மற்ற ரட்சகர்களாலே என்ன பிரயோஜனம் என்று பார்த்தோமே. இந்த ரீதியிலே
நிஷ்டிததீ, ஒரு நிச்சயத்தை, நிர்ணயத்தை, தீர்மானத்தை அடைந்த புத்தி கொண்டவனாக நான் நித்தியம் ஸ்ரயாமி, நான் பகவான் திருவேளுக்கை நரசிம்மனை தான் சரணமடைகிறேன். இந்த நிஷ்டித தீஹி என்பதுதான் இங்கே முக்கியம். இவ்வாறு தீர்மானம் பண்ணிக்கொண்டு எப்போதும் பகவானை ஆசிரியிக்கிறேன். மற்ற தெய்வங்களிடம் போகவே மாட்டேன். இந்த தீர்மானம் ஏற்படாதவர்கள் சில பேர் வெவ்வேறு தேவதைகளிடம் வெவ்வேறு பயன் கருதி போய்கொண்டிருக்கிறார்கள். வெவ்வேறு ரட்சண பிரகாரங்களுக்கு தேவதாந்தரங்களை அடைகிறார்கள். ஆரோக்கியம் பாஸ்கராதிச்சேதி என்று பழமொழி சொல்வது போல ஆரோக்கியம் வேண்டும் என்று சூரிய நமஸ்காரம் பண்ணுகிறார்கள், ஐஸ்வர்யம் வேண்டும் என்று அக்னி பூஜை பண்ணுகிறார்கள் என்று எத்தனையோ பண்ணுகிறார்கள். மோட்சத்துக்கு மட்டும் ஜனார்தனனிடம் வருகிறார்கள். அப்படி தேவையில்லை. ஜனார்தனாலே ரட்சிக்கப்படாதவர்கள் எங்கேயும் போய் பிரயோஜனம் கிடையாது. நமக்கு இந்த புத்தி நிச்சயம் தீர்மானம் வேண்டும். எல்லா தெய்வங்களையும் வணங்குவது எதற்காக தேவையில்லையே என்று. நின்றவாதிப்பிரான் நிற்க மற்ற தெய்வம் நாடுதிரே. ஆதிப்பிரான் நின்றவாதிப்பிரானாக இருக்கிறான். பிரளய காலத்தில் கூட நிலை பெற்ற ஆதிப்பிரானாக இருக்கிறான். மற்ற தெய்வங்கள் எல்லாம் அப்படி கிடையாது. பிரளயத்திலே அவர்கள் இல்லாமல் போவார்கள். அப்படி நில்லாத தெய்வங்களை போய் நாம் எதற்காக ஆசிரியித்துக் கொண்டிருக்க வேண்டும்? நமக்கு மனசிலே ஒரு திருட சங்கல்பம் வேண்டும். தேவதாந்தரங்களை வர்ஜிப்பேன், அவர்களை போய் நாடமாட்டேன் என்கிற நிஷ்டித தீ இருக்க வேண்டும். அவர்களாலே நமக்கு பிரயோஜனம் கிடையாது. அவர்கள் நம்மை எப்பொழுது ரட்சிப்பார்கள் என்று யோசித்து பார்த்தால், பெருமாள் ரட்சிக்க முற்படும் பொழுது அவர்கள் ரட்சித்தாலும் நமக்கு அது தேவையில்லை. பெருமாள் ரட்சிக்காமல் கைவிட்ட பொழுது அவர்கள் ரட்சிக்காமல் ஓடி விடுவார்கள். அவர்களாலே ரட்சிக்க முடியாது. அதனாலே அவர்கள் நமக்கு ரட்சகர்களாக எந்த சமயத்திலேயும் தேவையில்லை என்கிற நிச்சயம் நம்முடைய புத்தியிலே ஏற்பட வேண்டும். அப்படி ஏற்பட்டால் நாம் நிஷ்டித தீஹி என்றாகுவோம். அப்படி நிஷ்டித தீ ஆன பிறகு ஸ்ரயாமி, பகவானை ஆசிரயணம் பண்ண வேண்டும். இது சரணாகதி விஷயமாக கொண்டோமானால், இங்கே சொல்ற ஸ்ரயணம் என்றது பகவானை சரணம் புகுதல் என்று சொன்னோமானால், அந்த சரணாகதிக்கு அங்கமாக ஒரு நிஷ்டித தீ என்று ஒன்று இருக்க வேண்டும். மனசிலே ஊசலாட்டம் கூடாது. இப்படியும் இருக்குமோ அப்படியும் இருக்குமோ என்ற சந்தேகம் இல்லாமல் இருப்பது மகா விஸ்வாசம். இவனும் காப்பாற்றுவானோ, நம்மாலேயும் காப்பாற்றிக் கொள்ள முடியுமோ என்று ஊசலாடுவது ஆகிஞ்சன்யம் இல்லாமை. சரணாகதிக்கு ஆகிஞ்சன்யம் என்பதும் வேண்டும், மகா விஸ்வாசம் என்பதும் வேண்டும். இந்த இரண்டிலேயுமே நிஷ்டித தீ என்பது தேவை. எனக்கு வேறு புகழே கிடையாது, ஒன்றே புகழென்று உணர்ந்தவர் காட்ட. அது அது ஒன்றுதான், வேறு யாரும் நமக்கு ரட்சகர்கள் இல்லை என்ற அத்தியாவசாயம் இருக்கிறதே, மன உறுதி. அந்த நிஷ்டித தீஹி சரணாகதிக்கு வேண்டும். இன்னொன்று நிஷ்டித தீஹி, இந்த ஸ்லோகத்திலே சொல்லாத ஒரு நிஷ்டித தீ கூட உண்டு. பெருமாள் நிச்சயமாக காப்பாற்றுவார், அவர் என்னை கைவிட மாட்டார் என்கிற நம்பிக்கை. அது இரண்டு விதமான நிஷ்டித தீயும் இருந்தால்தான் சரணாகதி பண்ண முடியும். ஏனென்றால் சரணாகதிக்கு அவ்விரண்டும் அங்கங்களானவை. ஸ்வாம் வினா கல்ப கோட்டி சகசிரேண வினமே சாதனமஸ்தி என்று எவ்வளவு நாட்கள் தான் காத்திருந்தாலும், கல்ப கோட்டி சகசிரம் இருந்தாலும், பகவானை விட்டால் நமக்கு ரட்சண சாதனமே கிடையாது. அவர் ஒருவர் தான் ரட்சகர் என்று அனன்ய சரணர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று மூன்றாவது பாதத்தினுடைய அர்த்தம். இதிலே நிஷ்டித தீஹி என்று இருக்கிறது. அந்த நிச்சயம் நமக்கு எப்படி ஏற்படும் என்றால், எத்தனையோ விற்த்தாந்தங்கள் இருக்கின்றன. ஆளவந்தார் ஸ்தோத்திர ரத்னத்திலே குறிக்கிறார்,
வேதாபஹார குருபாதக தைத்ய பீடாதி ஆபத் விமோச்சன மகிஷ்ட பல பிரதானைஹி கோன்யः பிரஜா பசுபதி பரிபாதி என்று ஒரு கேள்வியாக கேட்கிறார். பரிபாதி என்று சொல்வது பரிபாலனம் பண்ணுகிறார் என்ற அர்த்தம். அதுதான் இங்கே ரட்சணம். ரட்சகர் வேறு யார் இருக்கிறார்? கோன்யः பரிபாதி. நாம் ரட்சகர்கள் என்று எவரை நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்கள் பிரஜா பசுபதிகள். பிரஜாபதி என்று ஒருவர், பசுபதி என்று ஒருவர். பிரஜாபதி என்பவர் சதுர்முக பிரம்மா, பசுபதி என்கிறவர் ருத்ரன். இவ்விருவரையும் கூட யார் ரட்சிக்கிறார் என்று இவர் கேட்கிறார். ஒருவருக்கு வேதாபகாரத்தினாலே, அது ஒரு கதை. எந்த வேதத்தை துணையாக கொண்டு ஜெகத் சிருஷ்டியை பண்ணி கொண்டிருக்கிறாரோ அந்த வேதத்தை அபகரித்து கொண்டு போய்விட்டான் அசுரன். அப்படி வேதாபகாரம் நடந்த பொழுது, இந்த வேதாபகாரம் என்பது 2 சமயங்களிலே நடந்தது. மது கைட்டவர்கள் வேதாபகாரம் பண்ணினார்கள். ஹயக்ரீவாசுரன் என்று ஒருவன் வேதாபகாரம் பண்ணினான் என்று கதை இருக்கிறது. முதலாவதற்காக ஹயக்ரீவாவதாரம் எடுத்தார், 2வதற்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்தார் என்று கதை. பிரம்மா எப்படி கதறினார் என்றால், நான் குருடனாகிவிட்டேன், என்னால் ஒரு காரியமும் பண்ண முடியவில்லை வேதம் தொலைந்த பிறகு என்று பெருமாளிடம் போய் சரணமடைகிறார். அப்பொழுது பெருமாள் தான் அவதாரம் எடுத்து வேதத்தை திரும்பி கொண்டு வந்து அவருக்கு வேதம் விரித்துரைத்த புனிதனாகி அவரை ரட்சணம் பண்ணினார். பிரஜாபதியை ரட்சணம் பண்ணுபவரும் இவர்தான். பசுபதி என்கிற பரமசிவன் இருக்கிறாரே, அவருக்கு ஒரு சமயத்திலே குரு பாத்தகம் ஏற்பட்டு விட்டது. பெரியதொரு பாத்தகம், மகாபாத்தகம். என்ன மகாபாத்தகம் ஏற்பட்டு விட்டது என்றால், பிரம்மாவனுடைய தலைகளிலே ஒரு தலையை கிள்ளினதினாலே ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷம். அதன் விளைவாக அவன் தன்னுடைய கையில் இருந்து ஒட்டி கொண்டு வெளியே போகாத அந்த பிரம்ம கபாலத்தை வைத்துக் கொண்டு பிக்ஷாடனம் பண்ண வேண்டியதாயிற்று, பிச்சை எடுக்க வேண்டியதாயிற்று. அவனுக்கு அந்த பிரம்மஹத்தி போக வேண்டுமே. யார் ரட்சணம் பண்ணினார்? பெருமாள் தான். அவனுக்கு அந்த பிரம்மஹத்தியிலிருந்து விமோசனத்தை ஏற்படுத்தி கொடுத்தார். இதே மாதிரி தைத்திய பீடை. சில சமயங்களிலே அசுரர்கள் தேவர்களையே பீடிக்கிறார்கள். நாம் இவர்களை ரட்சகர்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறோமோ அவர்களுக்கே பீடை ஏற்படுகிறது. அப்பொழுது ஒரு ஆபத்து வருகிறது. அந்த ஆபத்திலிருந்து விமோசனம் யார் ஏற்படுத்தி தருகிறார் அவர்களுக்கு? பெருமாள் தான். ஆஹா, மகிஷ்டமான மிகவும் பெரியதான பலப்பிரதானங்களாலே எல்லாரையும் காப்பாற்றுபவர் பகவான் தான். அப்படி நாம் யாரை காப்பாற்றுபவராக நினைக்கிறோமோ அவர்களெல்லாம் ரட்சகர்களாக சில சமயங்களிலே சில உபாதிகளோடு கூட இருந்தாலும் கூட அவர்களும் ரட்சியர்கள் ஆகிறார்கள். அவர்களையும் காப்பாற்றுவதற்கு ஒருவன் வேண்டி இருக்கிறது. அவன்தான் பகவான். இதையெல்லாம் நான் யோசித்து பார்க்கிறேன். நிஷ்சித தீஹி அகம். என்ன யோசித்து பார்க்கிறேன்? வேதாபகார கதையிலே மது கைட்டப சம்ஹாரம் பண்ணி பிரம்மாவை ரட்சித்தவர் யார் என்பதை யோசித்து பார்க்கிறேன். பிரம்மஹத்தி தோஷம் வந்த பொழுது பிக்ஷாடனாக திரிந்திருந்த பரமசிவனை ரட்சித்தவர் யார் என்று யோசித்து பார்க்கிறேன். இத்தியாதியாக பல புராண கதைகளை எல்லாம் யோசித்து பார்த்தேனானால் இன்னொன்றும் ஞாபகம் வருகிறது. பிரம்மா கொடுத்த வரங்களாலே அசுரர்கள் எகிரிய பொழுது ஜனங்களை எல்லாம் காப்பாற்றினவர் யார்? அந்த அசுரர்களாலே லோகம் பீடித்தமான பொழுது அந்த அசுரர்களை நாசம் பண்ணி தைத்திய விநாசனம் பண்ணி காப்பாற்றினவர் யார் என்றெல்லாம் பார்த்தால் யோசனைக்கு பிறகு இறுதியிலே முடிவிலே நான் இதி நிஷ்சிததீஹி நன்றாக அலசி ஆராய்ந்து அதற்கு பிறகுதான் இந்த நிர்ணயத்தை பண்ணியிருக்கிறேன், தீர்மானத்தை எட்டி இருக்கிறேன். என்ன தீர்மானம் என்றால், முதல் பூர்வார்த்தத்திலே சொன்ன தீர்மானம், உன்னை விட்டால் எனக்கு வேற ரட்சகர் கிடையாது, நீ ரட்சிக்கும் போது எனக்கு வேறு ரட்சகர் எவரும் இல்லை,
நீ ரட்சிக்காத போது எனக்கு வேறு ரட்சகர் எவரும் பிரயோஜனப்பட போவதில்லை என்ற நிச்சயம் எனக்கு ஏற்படுகிறது. பல கதைகளிலிருந்து, பல இதிகாச புராண விற்த்தாந்தங்களிலிருந்து எனக்கு தெரிகிறது. இந்த நிச்சயம் எனக்கு ஏற்பட்ட பிறகு நான் இப்பொழுது ஸ்ரயாமி, உன்னை வந்து சரணமடைகிறேன். இப்பொழுது 4ஆம் பாகம். நிருஹரே வேகவதி தடாஸ்ரயம் த்வஹாம் என்று. நிருஹரே என்று ஒரு சம்போதம், நரசிம்ம பெருமாளே என்ற அர்த்தம். வேகவதி தடாஸ்ரயம் என்றால் வேகவதி நதியினுடைய கரையை ஆசிரியத்திருக்கிறவன், அதாவது அந்த நதியினுடைய கரையிலே தான் முதல் ஸ்லோகத்திலேயே சொன்னபடி வேகவத்தியாஷ்ட தட்சிணம் என்று சொன்னபடி அந்த கரையிலே தான் திருவேளுக்கை என்கிற திவ்ய தேசம் இருக்கிறது. அந்த திருவேளுக்கை திவ்ய தேசத்திலே காமாத்து அதிவசன் இஷ்டப்பட்டு அவன் அங்கே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறான். அந்த நிருஹரியை கூப்பிடுகிறார். வேகவதி தட்டாஸ்ரயம் என்கிற விசேஷணத்திலே துவாம் என்பதற்கு அது விசேஷம். அந்த அடைமொழியிலேயும் ஒரு கருத்து இருக்கிறது. வேகவதி தட்டத்துக்கு வந்திருக்கிற உன்னை நான் ஆசிரிக்கிறேன் என்று சொன்னால் அதுல ஒரு கருத்தை அடைத்து அப்படி சொல்லுகிறார். என்ன கருத்து என்றால், நீ எதற்காக வேகவதி தட்டத்துக்கு வந்திருக்கிறாய்? எங்களை ரட்சிப்பதற்காக ஒரு அர்ச்சாவதாரத்தை எடுத்துக்கொண்டு இந்த கோவிலிலே நீ குடி கொண்டிருக்கிறாய். எங்கள் சமீபத்தில் நீ வந்திருக்கிறாய். எங்களுக்கு ஒரு காரியமாக வேண்டும் என்று நான் உன்னிடம் வரவேண்டி இருக்க எனக்கு அனுகூலமாக சௌகரியம் பண்ணி தருவதற்காக நீயே நான் இருக்கிற இடத்துக்கு அருகிலே வந்து கோயில் கொண்டிருக்கிறாய். இப்படி வேகவதி தட்டத்துக்கு வந்து ஆசிரியித்திருக்கிற திருவேளுக்கை நரசிம்மனான உன்னை நான் ஆசிரியிக்கிறேன். நீ வேகவதி தட்டத்தை ஆசிரியித்ததே என்னை போன்றவர்கள் உன்னை ஆசிரியிக்க வேண்டும் என்பதற்காகத்தானே என்கிற கருத்து அங்கே இருக்கிறது வேகவதி தட்டாசிரியம் என்ற இடத்திலே. அதே மாதிரி நிருஹரே என்ற பதத்திலேயும் ஒரு கருத்து இருக்கிறது. நரசிம்ம பெருமாளே என்று சொல்லும் பொழுதே அவருடைய கதையை நினைத்து பார்த்தாலே அவர் ரட்சகராகத்தான் இருக்கிறார் என்பது தெரிகிறது. அவர் அவதாரம் பண்ணினதே பிரஹ்லாத ரட்சணத்துக்காகத்தானே. ஒவ்வொரு அவதாரத்துக்கும் ஒரு நோக்கம் சொல்லி வருகிற ஒரு தசாவதார ஸ்லோகத்திலே நரசிம்மருக்கு சொல்லும் பொழுது பிரஹ்லாதாவனம் என்று சொல்லி இருக்கிறார்கள் நம்முடைய பூர்வர்கள். பிரஹ்லாத ரட்சணத்துக்காக இந்த நரசிம்ம பெருமாளுடைய அவதாரம். ஆகையாலே நீ நிருஹரியாக இருந்து ஆஸ்ரித ரட்சணம் பண்ணுபவர் என்பதை ஸ்தாபித்திருக்கிறபடியினாலேயும் வேகவதி தட்டத்துக்கு வந்து கோயில் கொண்டு அர்ச்சாவதார திருமேனியுடன் எங்களுக்கு சேவை சாதிக்கும் பொழுது நாங்கள் உன்னை ஆசிரியித்து உன்னுடைய ரட்சணத்தை பெற வேண்டும் என்பதற்கு நீ அனுகூலனாக இருக்கிறபடியினாலேயும் உன்னை நான் ஆசிரியிக்கிறேன் என்று சரணாகதி பண்ணுவதாக கொள்ளலாம். வேதாந்த தேசிகர் காமாசிகாஷ்டகத்திலே இந்த ஸ்லோகத்திலே திருவேளுக்கை நரசிம்மனிடம் புகழ் அடைகிறார் என்று. ஸ்லோகத்தை மறுபடியும் சேவிக்கிறேன். त्वयि रक्षति रक्षकैः किमन्यैः त्वयि च रक्षति रक्षकैः किमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यम् नृहरे वेगवती तटाश्रयं त्वाम् कवितार्किकसिंहाय कल्याणगुणशालिने श्रीमते वेंकटेशाय वेदांत गुरवे नमः। श्रीमते निगमांत महादेशिकाय नमः।